ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இப்போ இருக்கிறது வந்து செம்பட்டியில் இருக்கோம். செம்பட்டியிலேருந்து டீ கல்லுப்பட்டி எப்படி போகிறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இடையில ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக க்யூர் பண்ணித்தரேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டினியூவாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ரூட்டை பார்த்துட்டே இருங்க. வாங்க போகலாம். கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து திண்டுக்கல் டு கம்பம் குமுளி போகக்கூடிய அந்த மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்டில் வந்து நம்ம வட்டலகுண்டிலேருந்து லெஃப்ட் திரும்பி நம்ம வந்து உசிலம்பட்டி கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னது வந்து கல்லுப்பட்டி வரைக்கும் சொல்லியிருந்தேன். பட் வந்து கல்லுப்பட்டி வரைக்கும் இல்லை, உசிலம்பட்டி வரைக்கும் தான். வீடியோ வந்து பெரிய லென்த்தாக போகிறதுனால நான் வந்து உசிலம்பட்டியோட கட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் உசிலம்பட்டி டு கல்லுப்பட்டியாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி போடுவேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இடையில ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ஜங்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஜங்ஷன்லேருந்து ரைட்டில் போனோம் அப்படின்னா தேனி கம்பம் குமுளி போகக்கூடிய அந்த ரோடும் மெயின் பைபாஸும் அவுட்டர் ரிங் ரோடு. அது இடது பக்கம் திரும்பினீங்கன்னா நம்ம வத்தலகுண்டு போகக்கூடிய அந்த ரோடு, வத்தலகுண்டு டவுனுக்குள்ளே போகக்கூடிய ரோடு இது. இந்த ரோட்டில் வந்து வேறு எங்கேயுமே டைவர்ஷன் இருக்காது. அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா டெட் எண்டு வந்து ரைட் லெஃப்ட் மட்டும்தான் ரோடு பிரியும். டெட் எண்டில் வந்து கோவில் அப்புறம் பில்டிங்ஸ் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக ரோடு கிடையாது. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக போகலாம். வத்தலகுண்டு அந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா மதுரை நிலக்கோட்டை போகக்கூடிய அந்த சாலையும், ரைட் சைடு எடுத்தோம் அப்படின்னா தேனி போகக்கூடிய அந்த நம்ம பைபாஸ் காட்டினோம் இல்லையா, அந்த பைபாஸில் போய் ஜாயிண்ட் ஆகக்கூடிய டவுன்லேருந்து பைபாஸில் போய் ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த ரோடும் லிங்க் ஆகும். இப்போ நம்ம இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுப்போம். லெஃப்ட் எடுத்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா, 1/2 கிலோமீட்டரில் வந்து ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா நிலக்கோட்டை மதுரை போகக்கூடிய அந்த ரோடும், ரைட்டு திரும்பினோம் அப்படின்னா உசிலம்பட்டி போகக்கூடிய அந்த ரோடும் இருக்கும். நீங்கள் வந்து இந்த லெஃப்ட்டு திரும்பி நீங்கள் உசிலம்பட்டி கட் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து போகணும். இதுலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் போகும்போது வந்து லெஃப்ட் சைடு வந்து நல்ல ஒரு பெரிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று வரும். அந்த ஸ்கூல்லேருந்து நம்ம ரைட் எடுக்கணும். இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைடு இந்த போர்டுக்கெல்லாம் பின்னாடி வந்து ஸ்கூல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ரைட் எடுத்தீங்க, இங்கே போர்டு இருக்காது. நீங்கள் ரைட்டில் எடுத்து அந்த லாரி நிற்கலையா, அந்த லாரியை தாண்டி லெஃப்ட் சைடு பார்க்கும்போது மட்டும்தான் அந்த போர்டு வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த பச்சை கலரில் இருக்குல்லையா, அதுதான் அந்த போர்டு. நம்ம போர்டுலேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் கன்ஃபியூஸ் ஆகும், மற்றபடி எங்கேயுமே கன்ஃபியூஸ் கிடையாது. ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். இப்போ இந்த பெண்டு தாண்டி போகும்போது நீங்கள் கவனமாக வலது பக்கம் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான வீட்டை பார்க்கலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு நம்பிக்கையுடைய ஒரு விவசாய குடும்பத்தினுடைய ஒரு வீட்டையுமே அந்த மரத்தின் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா மரத்தை வெட்டாமல் அப்படியே செவத்தோடு லிங்க் பண்ணி வளர்த்துட்ருப்பாங்கன்னு பாருங்கள். அவங்ககிட்ட கேட்கும்போது வந்து அந்த மரத்தை வெட்டுறதுக்கு வந்து விருப்பம் இல்லை, அதை வளர்த்தணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ இருக்கிற சூழலில் வந்து மரங்களை எல்லாத்தையுமே தட்டி கிளப்பிட்டுருக்குறாங்க. இந்த சிச்சுவேஷனில் வந்து மரத்தை எல்லாம் இப்படி பாசமாக வளர்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு நினைக்கும்போது வந்து பெருமையாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் லெஃப்ட் வந்து ஒரு கட் ஆகும். இந்த இடத்துல வந்து நீங்கள் போயிடக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பெரிய ரோடாக பிரியும். கன்ஃபியூஸ் ஆகும். கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. லெஃப்ட்டு போகவே வேண்டாம், நம்ம ரைட் திரும்பிடலாம். கரெக்டாக உங்களுக்கு வந்து மார்க் காட்டியிருக்கிறேன். இதை கவனமாக பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்கள பார்க்காம போகிறோம்னு சொல்லிட்டு இவங்க வேறு நம்மக்கிட்ட ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு ஹாயை சொல்லிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ரெண்டாவது வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோடும் ஏரியாவும் தான் இருக்கும் ஜாஸ்தியாக. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வீடியோ போடக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, வெளியூர் வரக்கூடிய மக்கள் இல்லை புதுசாக ஃபஸ்ட் டைம் வரக்கூடிய மக்கள் வந்து ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க, ஒரு பர்டிகுலரான ஏரியாவுக்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு போகும்போது வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். ரெண்டாவது வந்து எங்கெங்கே கன்வெர்ட் இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் போயிட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஆகுனா டக்குன்னு நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ரூட் வந்து தெளிவாக தெரியும். அப்படியே போயிட்டுருக்கல பார்த்தீங்கன்னா நம்ம கம்பம் குமுளி தேனியிலேருந்து வரக்கூடிய வைகை ஆற்று பாலம் தான் இது. இது வந்து நம்ம மதுரை வர போகக்கூடிய அந்த வைகை ஆற்று. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வத்தலகுண்டுலேருந்து உசிலம்பட்டி போகிற வழியில் கண்ணாப்பட்டி, ஆற்றுக்கு அந்த பக்கம் கண்ணாப்பட்டி, ஆற்றுக்கு இந்த பக்கம் செக்காப்பட்டி.
அந்த ஏரியாவை நீங்கள் பார்த்துருக்குறீங்க. அந்த பாலம் தான் இது. இது வந்து பழைய பாலம். அந்த பழைய பாலம் வந்து பராமரிப்பு இல்லாமல் சிதலமடைஞ்சிருக்கிறத பார்க்குறீங்க. அதனுடைய கட்டுமானத்தை பாருங்கள். கருங்கல்லில் வந்து ஃபுல்லாக கருங்கல்லில் இது வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த வைகை ஆற்று தண்ணி தான் நமக்கு மதுரைக்கு வருது. மதுரையில் வைகை ஆறுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆறு வந்து கிராசிங் ஆகக்கூடிய அந்த ஏரியா தான் இது. இது வந்து நம்ம தேனியிலேருந்து, தேனி, கம்பம், குமுளி அந்த மலைத்தொடர்கள், மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி தான் நம்ம வைகை ஆற்று மதுரையிலேருந்து அப்படியே அது சுற்றி வட்டார பகுதிகளுக்கெல்லாம் நீர்ப்பாசனத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. காற்று ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வீடியோ வந்து ஷேக் ஆகுது. வீடியோ ரொம்ப ஷேக் ஆகுது அப்படின்னு திட்டாதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த வழி நான் வரும்போது வந்து இங்கே வந்து தண்ணி இருக்காது, மழை கம்மியாக இருக்கும், தண்ணி இருக்காது. பட் வந்து இந்த டைம் வந்து இங்கே வந்து நல்ல மழை பெஞ்சிருக்குது. தண்ணி நல்லாவே போயிட்டுருக்குது. பாருங்கள், தண்ணி வந்து நல்லா போகுது, தெளிவாக சுத்தமாக போகுது. மற்ற டைம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக என்ன சொல்கிறது, ரொம்ப கசகசன்னு இருக்கும். இன்றைக்கி வந்து தண்ணி நல்லாவே வருது, நல்ல தெளிவாக சுத்தமாக இருக்குது தண்ணி. இப்போ வந்து நம்ம செக்காப்பட்டியிலேருந்து அப்படியே கிளம்பி உசிலம்பட்டி போகலாமா? காய்ஸ், அப்படியே ஒரு வழியாக வந்து நம்ம உசிலம்பட்டி வந்தாச்சு. உசிலம்பட்டிக்கு இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான். உசிலம்பட்டியிலேருந்து உசிலம்பட்டி ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா மதுரை, ரைட் எடுத்திங்கன்னா தேனி. ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா செங்கோட்டை, தென்காசி, ராஜபாளையம் போகக்கூடிய அந்த மெயின் ரோடு வந்து ஜாயிண்ட் ஆயிரும். இப்போ நம்ம போயிட்டுருக்கக்கூடிய இந்த ரோடு வந்து வத்தலக்குண்டு டு உசிலம்பட்டி போகக்கூடிய அந்த ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். வீடியோவை வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நான் வந்து எந்த தவறாக இருந்தாலும் திருத்தி மாற்றி வந்து அடுத்த வீடியோவில் இருந்து கரெக்ட் பண்ணி போட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் உசிலம்பட்டியிலேருந்து லெஃப்ட் போகும்போது வந்து மதுரையும், ரைட் சைடில் போகும்போது ஆண்டிப்பட்டியும் வந்துடும். நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது மூலயமா வெளி மாநிலங்கள் இல்லை வெளியூர்லேருந்து பழனி டு குற்றாலம் போகக்கூடிய மக்கள் வந்து இந்த ரோட்டை வந்து ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கல்லுப்பட்டின்ற ஏரியாவிலேருந்து நம்ம ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த மெயின் பைபாஸில் ரைட் எடுத்தோம்னா ஒரே ரோடு குற்றாலம் தான். நீங்கள் டோல்கேட் எதுவுமே இல்லாமல் வந்து குற்றாலம் வரைக்கும் போகக்கூடிய அந்த மெயின் ரோடு தான் இது. ஓகே, இதோட நம்ம வீடியோவை வந்து முடிச்சுக்கிறோம். உசிலம்பட்டியை வந்து நல்லா சுற்றி பார்க்கணும், உசிலம்பட்டியோட டீட்டெயில் தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம உசிலம்பட்டியை வந்து ஃபுல்லாக எடுத்து போடுவோம். அதுவரைக்கு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாமி. டாடா, பை பாய்.